ஹாய் வணக்கம். இன்றைக்கி நம்ம போக போகிற இடம் குல்மார்க். இது ஸ்ரீநகரில் இருந்து 1.5 மணி நேரம் ரோட் ட்ராவல் தான் நம்ம பண்ண போகிறோம். குல்மார்க் எப்படி இருக்குது பார்க்கலாம் வாங்க. ஸ்டே டியூன்ட். குல்மார்க் வந்து 51 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் ஸ்ரீநகர். இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஹில் டவுனு. ஜம்மு காஷ்மீர் யூனியன் டெரிட்டரி ஆஃப் இந்தியாவில் இருக்கிற குல்மார்க்குங்கிற இடம் வந்து ஒரு ஹில்லி ஏரியா. இது வந்து பேர் பஞ்சால் மவுண்டன் ரேஞ்சஸால் சூழ்ந்திருக்கு. அந்த ஸ்னோக்லேன் மவுண்டன்ஸ் தெரியுது பாருங்கள், இது எல்லாமே ஹிமாலயன் மவுண்டன் ரேஞ்ச் தான். இங்கே கொண்டோலா ரைட் ரொம்ப ஃபேமஸ். பைன் மரங்களால் சூழப்பட்ட இந்த மலை பிரதேசத்தை நம்ம கொண்டோலா ரைடு போகிறதுக்காக ஏறிட்டுருக்கோம். நம்ம ஸ்ரீநகர்லேருந்து காலையிலேயே, அதாவது ஒரு 8 o'clock அது மாதிரியே நம்ம கிளம்பியாச்சு. நம்ம 11 o'clock ஸ்லாட்டில் நம்ம கொண்டோலா ரைடுக்கு போகணும். அதுக்கு இப்போ கொண்டோலா ரைடு இருக்கிற ஸ்டேஷனுக்கு நம்ம போய் ரீச் ஆகணும். நம்ம ஆல்மோஸ்ட் ரீச் ஆயாச்சு. இங்கே கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்டாரண்ட்ஸ் தெரியுது, நிறைய வீடுகள் மாதிரி இடங்கள் தெரியுது. இது எல்லாமே ஹோம் ஸ்டே மாதிரி. நிறைய ஹோட்டல்ஸும் இங்கே இருக்குது, இங்கே கூட ஸ்டே பண்ண முடியும். வழியெல்லாம் நிறைய டூரிஸ்ட்டு தென்படுறாங்க. இங்கே சைல்ட் கேர் சென்டர் கூட இருக்குது. நம்ம ரீச் ஆயாச்சுங்க. இங்கே அழகான ஹோட்டல்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது. இக்லூ டைப் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம டிக்கெட்ஸை கரெக்டாக எடுத்துகிட்டு லைனில் நிற்க வேண்டியது தான். இப்போ லைனில் நின்னாச்சு. லைன் ஸ்லோவாக மூவ் ஆகிட்டு இருக்கு. நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்ததுனால நிறைய கூட்டமும் இல்லை. அப்படி லைன் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். ஓகே, நம்ம மலை மேலே வர்றப்பவே அங்கே நிறைய கடைகள் இருக்குது. அங்கே தேவையான ஜர்க்கின், அப்புறம் க்ளவுஸு, ஸ்கார்ஃபு இதெல்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ரெண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டு வந்துடலாம். அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கம்பல்சரி இது தேவைங்க, ஏன்னா இங்கே கொஞ்சம் குளிருது. ஓகே, இவ்வளோ நாள் வெயிலில் சுற்றினோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் காஷ்மீரில் ஸ்னோ பார்க்க போகிறோம். அதனால் குளிரும் நல்லா தெரியுது. அப்படியே லைன் மூவ் ஆகிட்டே இருக்குது. நாங்கள் இந்த கண்டோலா ரோப் கார் இருக்கு இல்லையா, அதை நம்ம பார்க்க போகலாம். கண்டோலாவோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், இந்த மலையோட ஹைட் டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. ஃபைனலி லைன் எல்லாம் முடிஞ்சு இப்போ கேபிள் கார் கிட்ட வந்துட்டோம். இதுதான் கண்டோலா ரைடு போகிற கேபிள் கார். இப்போ இந்த கேபிள் காரில் நம்ம ஏறி ஃபேஸ் 1 காங்டோரி அப்படிங்கிற ஸ்டேஷனுக்கு நம்ம போக போகிறோம். இந்த காங்டோரி ஸ்டேஷன் வந்து எவ்வளோ ஹைட்டு இருக்குது அப்படின்னா நியர்லி 8,530 ஃபீட் எல்லாம் இருக்குது. இப்போது நம்ம கேபிள் கார் கிளம்ப போகுது. இது ஆக்சுவலி வர வர ரொம்ப ஸ்டாப் ஆகி நிற்கலைங்க, ஸ்லோ ஆகுது. அது ஸ்லோ ஆகிற சமயத்துலேயே நம்ம வந்து ஏறிக்கணும். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபேஸ்க்கு போக ரெடி ஆகிட்டோம். ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலி கொஞ்சம் போக போக அப்படி ஹைட் ரைஸ் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். வெளியில் வியூவும் பார்க்குறதுக்கு நல்ல லஷ் க்ரீனிஷில் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இதுதான் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த கண்டோலா கார் பற்றி சொல்லணும்னா, இது வந்து 1998, அதாவது ஃபஸ்ட்டு ஃபேஸ்க்கு 1998 இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, 25 years ago. இந்த ஃபேஸ் 1 டிக்கெட் பற்றி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், 800 rupees வருது. இந்த ஃபேஸ் 1க்கு சில்ட்ரன்ஸு, வயசானவங்க யார் வேணாலும் வரலாம். இது ஹையர் ஆல்டிடியூட். இந்த கண்டோலா ரைடே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப முக்கியமான ஒரு ரைடு இந்த குல்மார்க்கில். இதை யாருமே மிஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இது டிக்கெட் வந்து நம்ம ப்ரியாராக புக் பண்ணணும். இல்லைன்னா இந்த டிக்கெட்டோட அவைலபிலிட்டி சீக்கிரமாகவே க்ளோஸ் ஆகிடுது. ஸோ ஆன்லைனில் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம வர்றதுக்கு முன்னாடி கரெக்டாக இதை பார்த்து புக் பண்ணிக்கணும். ஏன்னா இது ஒன்லி டிக்கெட்ஸ் மட்டும்தான் அவைலபிள். இங்கே வந்து ஆஃப்லைனில் நம்ம டிக்கெட் வாங்க முடியாது. ஓகே, இப்போ ஆல்மோஸ்ட்டு நம்ம அந்த 8530 ஃபீட் சொன்னேன் இல்லையா, காங்டோரி அப்படிங்கிற ஸ்டேஷன் ரீச் ஆகிறதுக்கு
ஒரு 10 மினிட்ஸ் ஆகுதுங்க. இது ரொம்ப ஸ்லோவாகவும் போகல, அதே சமயம் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் போகல. மலை மேலே போக போக அப்படி குளிர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இது ஸ்னோக்லேட் மவுண்டைன் போகிறோம் இல்லையா, அதனால். இந்த சைடில் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது. அங்கே ரோடெல்லாம் கூட இருக்குது. இது சம்மர் சமயம்னால ஏப்ரல், மே, ஜூனில் வெதர் வந்து கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கும். ஆனால் வின்டர் சமயத்தில் வந்தால் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் ஃபுல்லாகவே ஸ்னோக்லேட் மவுண்டெயினில் இருக்கிறதுனால ஸ்னோஃபால் அதிகமாக இருக்கும். ஸ்னோஃபால் அதிகமாகி இந்த க்ரீனரியெல்லாம் தெரியாதுங்க. மரம் ஃபுல்லாகவே ஸ்னோ தான் இருக்கும். அப்படி வெள்ளையாக இருக்கும். அப்படி பார்க்குறதுக்கே பளிங்கு மாதிரி இருக்கும்னு வைங்களேன். இந்த கண்டோலா ரைடு வந்து ஸ்கீயிங் பண்ணுறவங்களுக்கும் நிறைய பெர்மிஷன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. வின்டர் டைமில் அவங்க வந்து ஒவ்வொரு ஸ்பாட்டுக்கு போயிட்டு அவங்களுடைய ஸ்கீயிங் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஒரு ஸ்பாட்டுக்கு போயிட்டு இப்போ எப்படி நம்ம கேபிள் காரில் போகிறோமோ அதே மாதிரி ஒரு ஓப்பனாக இருக்கக்கூடிய, இது க்ளோஸ்டாக இருக்குது, ஓப்பனாக இருக்கக்கூடிய ஒரு கேபிள் காரில் அவங்க போய் இறங்கி அங்கேருந்து ஸ்கீயிங் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு பாப்புலரான ஸ்கீயிங் ஏரியா. இது வந்து சம்மரில் இருக்காதுங்க, வின்டரில் இந்த மாதிரி பண்ணுவாங்க. இங்கே ஆல்மோஸ்ட் டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 15 டிகிரி செல்சியஸ்லேருந்து 30 டிகிரி செல்சியஸ் தான் இருக்குமா நார்மலாக சம்மரில். நம்ம போகிறப்போ ஹில் ஸ்டேஷன்னால நம்மளுக்கு டவர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்புறம் இங்கே சைடில் தெரியுது பார்த்திங்களா, ஒரு சின்ன ஒரு ஹட்டு மாதிரியான குடிசை கிடையாது, ஒரு வீடு மாதிரி இருக்குது. பட் என்னென்னா ஹை ரைஸாக இல்லாமல் ரொம்ப கீழே குமிஞ்சு போகணும் போல் இருக்குது. அதெல்லாம் எதுக்குன்னா அங்கே போனி ரைட்ஸ் எல்லாம் பண்ணுற பர்சன்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க ஸ்டே பண்ணுறதுக்கு. அவங்க சம்மரில் இங்கே ஸ்டே பண்ணுவாங்களாம். அதே சமயம் வின்டர் இருக்கிறப்போ இங்கே இருக்க முடியாது. ஸோ அவங்க அந்த இடத்த காலி பண்ணிவிட்டு வேறு பிளேஸ்க்கு போய் டவுன் சைடில் சிட்டியில் போய் தங்கிப்பாங்களாம். ஓகே, இப்போ ஃபேஸ் 1 நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஆன் த வே போக போக இந்த ரோடில் ட்ரெக்கிங் பண்ணுறவங்கள கொஞ்சம் பேர் நடந்து வரதை பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் போனி ரைட்ஸ் கூட இங்கே நிறையா இருக்குது. போனியில் கூட இந்த ஹில் ஸ்டேஷனில் இந்த ஹில் ஏரியாவை ரீச் பண்ண முடியும். எங்களுக்கு ஃபேஸ் 2 உடைய டிக்கெட் கிடைக்கல. அந்த ரேஞ்ச் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபர்வாட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அந்த ஸ்டேஷனை வந்து அஃபர்வாட் அப்படிங்கிற பேர். அது வந்து ஃபேஸ் 1 8530 ஃபீட்டு. பட் அந்த அஃபர்வாட் ஸ்டேஷன் வந்து 12,293 ஃபீட்டில் இருக்குங்க. ஸோ அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்டியாக் டிசீஸ் இருக்கிற பர்சன்ஸ், அப்புறம் ஆஸ்துமாவில் இருக்கிற பர்சன்ஸ் எல்லாம் அந்த ஃபேஸ் 2 கம்பல்சரி அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே மேலே போக போக ஆக்சிஜன் லெவல் வந்து கொஞ்சம் லோவாக இருக்கும். ஆல்மோஸ்ட் 13,800 ஃபீட் ஹையராக நம்ம போகிறப்போ அவங்களுக்கு மூச்சு திணறலுக்கோ இல்லை கார்டியாக் அரெஸ்ட் வர்றதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப சின்ன குழந்தைங்க அப்புறம் ரொம்ப வயசானவங்க அந்த ஃபேஸ் 2 அவாய்ட் பண்ணுறது நல்லது. மற்றபடி எங்களுக்கு ஃபேஸ் 2 கிடைக்கலையேன்னு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. பட் டிக்கெட் சீக்கிரமாகவே க்ளோஸ் ஆயிடுச்சுங்க. என்ன பண்ண முடியும் இல்லை? இப்போ நம்ம முக்கால்வாசி தூரம் கடந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது அந்த ஸ்னோக்லேட் மவுண்டனை பார்க்குறதுக்கு. நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா இதுதான் என்னோடய ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஸ்னோ மவுண்டன் பார்க்குறது. ஸோ இப்போ நாங்கள் மேலே வந்திருக்கிறதுனால வெதர் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குங்க. வெயிலே இல்லை. 2 நாளாக ஸ்ரீநகரில் ரொம்ப வெயிலாக இருந்தது. ஹில் ஏரியானால அங்கேயும் ரொம்ப மண்டை காஞ்சது, சொல்லப்போனால் ரொம்ப வெயில். பட் அதுவும் என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. இங்கே வந்து சுத்தமாக வெயிலே இல்லை, நல்ல குளிராக இருக்குது ரொம்பவே. ஓகே, நானும் எக்ஸைட்டடாக இருக்கேன். எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். நம்ம டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு அப்போவே நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இம்பார்ட்டண்ட் நோட்டிஃபிகேஷன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. என்னென்னா, நம்ம டிக்கெட்ஸ் வந்து நம்ம பேரில் புக் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு ஐடி ப்ரூஃப் வந்து ஃபோட்டோ ஐடி ப்ரூஃபுக்கு ஏதாவது ஒரு ஆதார் கார்டு மாதிரி ஐடென்டிஃபிகேஷனுக்காக எடுத்துகிட்டு வரணும். இன்னொன்று வந்து நம்ம டிக்கெட்ஸை வேறு யாருக்கும் தரக்கூடாது. அப்புறம் அதர் சோர்ஸஸ்லேருந்து டிக்கெட்ஸ் நம்ம வாங்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது வந்து லீகலாக ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சேஃபாக தான் இருக்குது இந்த ட்ராவல். அப்பப்போ கொஞ்சம் ஜெர்க் ஆகிறப்ப கொஞ்சம் சிலிர்னு இருக்குது. மற்றபடி சேஃபாக தான் போயிட்டுருக்கு. பட் ஆல்மோஸ்ட் ரொம்ப ஹைட்டில் நம்ம போயிட்டுருக்கோம்.
வேறு என்ன சொல்லணும், இந்த டிக்கெட்ஸ் புக் பண்ணுறப்போவே அதில் இம்பார்ட்டண்ட் நோட்டிஃபிகேஷன் வருது. இப்போ வெதர் கண்டிஷன், சேஃப்டி இஷ்யூஸ் ஏதாவது இருந்ததுன்னா, நம்ம எப்போ எனி டைம் எந்த டைம் வேணாலும் நம்ம டிக்கெட் தான் கேன்சல் பண்ணுவாங்க. நம்ம ஏன்னு கேட்க முடியாது. அப்புறம் ரீஃபண்ட் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சரிங்களா? இப்போ பாருங்கள், அந்த பனியெல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. நம்ம ஆல்மோஸ்ட் இப்போ ரீச் ஆக போகிறோம். இப்போ வர வழியில் நம்ம போனியில் வந்துட்டுருக்கிறவங்கள பார்த்தோம். வாவ்! என்ன ஒரு பிரெத் டேக்கிங் வியூ பாருங்கள். அட்டகாசமாக இருக்குது. வாவ்! நம்ம ஆன் டைம் இங்கே ரீச் ஆகலை, ஐ மீன் அவங்க சொன்ன ஸ்லாட்டில் வரலைன்னா ஒரு பர்சனுக்கு 500 ருபீஸ் ஃபைனுங்க. இப்போ நம்ம காங்ஜோரி ஸ்டேஷனை நம்ம ரீச் பண்ணியாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். செம்ம குளிர், சான்ஸே இல்லை. அந்த மலையை நான் உங்களுக்கு அப்படியே சுற்றி காமிக்கிறேன், எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது. இங்கே இக்லூ டைப்பில் ரெஸ்டாரண்ட்ஸ், கஃபேட்டேரியா இதெல்லாம் இருக்குது. நல்ல ரெஸ்ட் ரூம்ஸ் கூட இருக்குது. ஸோ இந்த மலைங்களை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். இந்த ரோஜா படத்தில் வர இந்த சீனிக் வியூ மாதிரி இல்லை, காதல் ரோஜாவே சாங் வருமே, அதே மாதிரி இருக்குது. கை கெட்டுற தூரத்தில் ஹிமாலயன் மவுண்டெயின்ங்க, சான்ஸே இல்லை. பிரெத் டேக்கிங் வியூ பாருங்கள். எங்களோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். அங்கங்கே கொஞ்சம் அந்த பைன் ட்ரீஸ் இருக்குது. இது கையை கெட்டின தூரத்தில் இருக்குங்க, போய் தொட்டு பார்க்கலாம். நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நாங்கள் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. வெதர் அப்படி மாறிடுச்சுங்க. கிளைமேட் அப்படி நிறைய காற்று அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, பலமான காற்று. அந்த காற்று அடிக்கிறதுனால குளிர் இன்னும் அதிகம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள். குளிர் தாங்க முடியலைங்க. திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மழை வந்து ஆலங்கட்டி மலைங்க, நிமிர்ந்து கூட பார்க்க முடியல. அந்த அளவுக்கு பயங்கரமாக ஃபோர்ஸாக மழை பெய்ய ஆரம்பிச்சதும் நாங்கள் திரும்ப கண்டோலா ரைடுக்கு ஸ்டேஷனுக்கு வந்து வர ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கு மேலே அங்கே குளிர் தாங்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு பை பை சொல்லிவிட்டு அந்த மலையிலேருந்து இறங்க மனசே இல்லாமல் நிறைய ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கே கொஞ்சம் நிறைய ரைட்ஸு இல்லைங்க, ஒரு லிமிட்டட் ரைட்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டோம். மழை ரொம்ப பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. apa ID ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், இந்த குல்மார்கில் இருக்கிற கொண்டலா ரைடு வந்து வேர்ல்டுலேயே லாங்கஸ்ட், செகண்ட் லாங்கஸ்ட் அண்ட் செகண்ட் ஹையஸ்ட் ரைடுங்க. மலையிலிருந்து ஒரு 2 hours வெயிட் பண்ணோம். கொஞ்சம் கொண்டோலா ரைடில் ப்ராப்ளம்னு சொல்லி எக்ஸ்ட்ரா 20 minutesம் வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. மலையில் நனைஞ்சிட்டு ஒரே குளிரில் டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணிவிட்டு நாங்கள் கீழே வந்தாச்சுங்க. இப்போது ஸ்ரீநகரை நோக்கி எங்கள் பயணம் ஆரம்பிக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஓகே, மறுபடியும் இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி.